ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி மஞ்சள் பட்டாணியில் ஸ்ட்ரீட் சைடில் செய்கிற மாதிரியே ஒரு சாட் ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான சாட் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் பட்டாணியை 8 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்துருங்க. 4 விசிலுக்கு மேலே விட்டு எடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு கரண்டியால் லைட்டாக மசிச்சு விடுங்க. இது இந்தளவுக்கு மசிச்சதும் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 போல் கிராம்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 4லிருந்து 5 பல் போல் பூண்டும், ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடையே ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். இது கூட துருவன தேங்காயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்த்தாமல் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நாம் அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே ராவாக சேர்த்திருந்தோம். ஸோ அதனால் அதோட பச்சை வாசனை போக ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன கொத்தமல்லி பவுடரோட ராஸ்மெல் போக ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்த அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை பட்டாணி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியை நான் இங்கே 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்ட்டும் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கெட்டியாகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நாம் இறக்கி வச்சிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம சப்பாத்தி கிரேவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ மேக் பண்ண பட்டாணி மசாலாவை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணுறப்ப பிளேட்டில் ஒரு 2லேருந்து 3 கரண்டி போல் பட்டாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது மேலே துருவன கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது மேலே கொஞ்சமாக ஓமப்பொடியும் சேர்த்திக்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் சைடில் செய்கிற மாதிரியே பட்டாணியில் சாட் ரெசிபி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டாணி மசாலாவோட இதே ஸ்டஃபிங்கை அப்படியே பானிபூரிக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மசாலா பூரியாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.